வணக்கம் தலைப்பிலே. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக போன வாரம் ஒன்று பேசிட்டு இருந்தோம். ஹைப்பர் லூப் டெக்னாலஜி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நாளை உலகத்தில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து துறையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய புரட்சி தான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. அதில் இந்தியா குறிப்பாக சென்னை ஐஐடி மாணவர்கள் ஒரு 80லிருந்து 90 மாணவர்கள் அந்த பிரிவில் இருக்காங்க. அந்த 90 மாணவர்கள் செய்த மாபெரும் சாதனை, உலக சாதனை, உலக அளவில் அவருக்கு கிடைத்த அங்கீகாரம். இது என்ன பாராட்டத்தக்க விஷயம்னா, இந்தியா மட்டுமல்ல ஆசியா முழுவதும் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாணவர்கள் படைத்த ஒரு கண்டுபிடிப்பு தான் உலக அங்கீகாரம் பெற்றிருக்கு, உலக கவனத்தையும் பெற்றிருக்கு, உலக சாதனை சொல்லி பாராட்டலாம். இதெல்லாம் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி அப்படின்னா உலக மக்களையும் பொருட்களையும் கொண்டு செல்வது, நகர்த்தி செல்லும் 5வது போக்குவரத்து முறை தான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. இப்போ வந்து நம்ம 4 போக்குவரத்து முறையை பின்பற்றி நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நிலத்தில் வந்து பேருந்துகள், லாரி, 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இதெல்லாம் வந்து தரைவழி போக்குவரத்து ஒன்று. 2வது ரயில் வழி போக்குவரத்து, 3வது விமான வழி போக்குவரத்து, 4வது கப்பல் வழி கடல் வழி போக்குவரத்து, 5வது போக்குவரத்து முறை தான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. இந்த 4 வகை போக்குவரத்தை விட மிக விரைவானது, மிக பாதுகாப்பானது, மிக சொகுசானது, கட்டுப்படியாகும் விலையில் நமக்கு கிடைக்க போவதுதான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. இது வந்து இன்னைக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு பண்ண மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இது மிக பழைய, ரொம்ப வருஷமா இந்த ஆராய்ச்சியில் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சரியா எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி மண்டையை குழப்பிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ராட்சச குழாய் வழியா இன்னைக்கு நம்ம தண்ணீர் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஹைப்பர் லூப் டெக்னாலஜி அப்படிதான் இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஆறுகளின் வழியாக, ஆற்றின் வழியாக, பெரிய ஆற்றின் வழியாக இந்த நகரத்திலிருந்து அந்த நகரத்துக்கு தண்ணீர் கொண்டு போகப்படும், தண்ணீர் போகும் ஆற்றின் வழியாக, மிகப்பெரிய பொருட்செலவை ஏற்படுத்தும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, அது ரொம்ப சிரமமா இருக்கு, சிக்கலை சந்திக்கிறதுனால ராட்சச குழாய்கள் வழியா ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு தண்ணியை கடத்தி கொண்டு போறாங்க. ஹைப்பர் லூப் டெக்னாலஜி கிட்டத்தட்ட அதை போலதான். ஒரு 500 கிலோமீட்டர் கூட அந்த குழாய்கள் இன்னைக்கு நான் போறது பார்க்குறேன். வெளிநாடுகளில் வந்து கடல் வழியா 1000 கிலோமீட்டர் அந்த குழாய்கள் போகுது. அந்த குழாய் வழியா தண்ணீர்கள் அந்த பக்கம் கொண்டு போகப்படுது. இந்த குழாய்கள்னால வெளியிருக்க மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வெளியிருக்க மக்களால அந்த குழாய்க்குள் போகிற தண்ணிக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இதை போலதான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜிக்கு வந்து 3 வந்து அடிப்படை தேவை அப்படிம்பாங்க. உருளை வடிவமான அந்த உருளை வடிவமான ஒரு அமைப்பு, அதுக்குள்ள ஒரு பாதை இருக்கும். நல்ல பெரிய ஒரு ராட்சச உருளை வடிவமான எஃகு இல்லை அதை விட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொருளால் இந்த உருளையை செஞ்சிருப்பாங்க. உள்ள ஒரு பாதை இருக்கும். அது ஒன்று முக்கியமானது. 2வது அந்த உருளைக்குள் அந்த பாதையில் செல்லக்கூடிய பாட் அப்படிம்பாங்க, வாகனம், ஒரு நீளமான காரை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், அந்த பாட் 2. 3வது டெர்மினல்ஸ், மக்கள் ஏறி இறங்கக்கூடிய இடங்கள். இந்த 3ம் தான் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியில் அவசியம். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படிம்போம், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அப்படிம்போம். நாளைக்கு என்ன சொல்லுவோம், ஹைப்பர் லூப் ஸ்டேஷன் ஒரு வேளை, ஹைப்பர் லூப் டெர்மினல் ஒரு வேளை சொல்லலாம், மக்கள் ஏறுவது இறங்குவது. இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சென்னையிலிருந்து ஒரு பெங்களூருக்கு வெறும் 30 நிமிஷத்துல, அரை மணி நேரத்துல மிக சொகுசா, மிக பாதுகாப்பா, மிக விரைவாக மக்களை கொண்டு போய் நாளை சேர்த்த முடியும் அப்படிம்பாங்க. நாளைக்கு வந்து இது தவிர்க்க முடியாத ஒரு புரட்சி, ஒரு தொழில் ரீதியான ஒரு புரட்சின்னு சொல்லலாம். இந்த போக்குவரத்து முறை தான், இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி தான் நாளைக்கு நான் உலகத்தை ஆட்சி செய்ய போதுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க இதுல வந்து இது கலந்துக்கணும். இது இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது, நீங்கள் இதை கலந்துக்கலாம். இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி நீங்களுமே செய்யலாம், அரசு அனுமதி பெற்று. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து கோவைக்கு ஒரு ஹைப்பர் லூப் பாதைகளை மாட்டலாம். சிறிய தூரத்துக்கு சென்னையிலேருந்து சேலத்துக்கு திருச்சிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்காக தான் இதோட இந்த பதிவு. இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி ஏன் உலகத்தை ஆட்சி செய்ய போகுதுன்னா, இதுக்கு எரிபொருள் தேவையில்லை. எரிபொருளோ மிகப்பெரிய மோட்டார்களோ டிரைவர்களோ இதுக்கு தேவைப்படாது. கிளீனர்கள், கண்டக்டர்ஸோ தேவைப்பட மாட்டாங்க. இது முழுக்க காந்த சக்திகளாலும் காந்த
விதி கோட்பாடுகள், அந்த காந்த விதி கோட்பாடுகளாலும் ஓட போகிறது தான் இந்த ஹைப்பர் லூப் வாகனங்கள். இது வந்து எரிபொருள் மற்ற மாசுபடுத்தாது, ஏர் பொல்யூஷன் சத்தத்தை மாசுபடுத்தாது, காற்றைனா அது மாசுபடுத்தாது. நாளை நிச்சயமா இதுதான் ஆட்சி செய்ய போகுது உலகத்தை. இந்த கொண்டு சில பயணிக்கும் மக்கள் வந்து அவ்வளோ சொகுசா, அவ்வளோ பாதுகாப்பா, அவ்வளோ விரைவாக வந்து இதில் பயணம் பண்ணுவாங்க. காந்தங்கள் வந்து பொதுவாக 2 காந்தங்கள் இருக்கும், நிலை காந்தங்கள், மின்காந்தங்கள்பாங்க. நிலை காந்தம் எப்பொழுதுமே காந்தமாக இருக்கும். மின்காந்தம் வந்து மின்சாரத்தை செலுத்தும் போது அது காந்தமாக மாறும், அது மின்காந்தம். காந்தங்கள் வந்து எதிர் எதிர் துருவங்கள் மிக வேகமாக ஒட்டிக்கொள்ளும், பிரிக்க முடியாது. எதிர் எதிர் துருவங்கள், ஒருவேளை வடக்கு மேற்கு இந்த மாதிரி எதிர் துருவங்கள் ஒட்டிக்கொள்ளும். ஒரே துருவங்கள் வந்து பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஒட்டாவது, விலகி செல்லும். ஒட்டாதுங்கிறத விட விலகி செல்லும். இந்த அடிப்படை விதி தான் இந்த போக்குவரத்து முறையில் பயணப்படுத்த போகுது. இது வந்து உருளை வடிவான பாதை இருக்கும். அந்த பாதை மேலே பயணம் செய்யக்கூடிய வாகனம் பாடுங்கிறீங்களா, பாடு அப்படிம்பாங்க. அதில் ஒருவேளை 40 மக்கள் 30 மக்கள் அதனால வந்து முன்னேற போகிறது நம்ம சொல்ல முடியாது. பயணம் பண்ணுவாங்க அந்த மக்கள். அந்த மக்கள் வந்து உள்ளே அமர வச்சிருவாங்க, சீட் பெல்ட் போட்டு அவங்களுக்கு இருக்குமா பிடிச்சி அந்த வாகனம் வந்து முழுக்க ஏசியால் செய்யப்பட்ட வாகனம். அந்த வாகனத்துக்கு கீழே சக்கரத்துக்கு கொஞ்சம் மேலே சேஸில் வந்து நிலை காந்தம் இருக்கும். நிலை காந்தம் போன்ற அமைப்பு அந்த வாகனத்தில் இருக்கும். அதோட பாதையில் கீழே வந்து அந்த உருளையில் மின்சாரத்தை கொடுக்கும்போது காந்தமாக மாறக்கூடிய மின்காந்த அமைப்புகள் அங்கே இருக்கும். இப்போ வந்து இதில் டிரைவர் கண்டக்டர்லாம் கிடையாது, எல்லாருமே வெளியே இருந்து அந்த உருளைக்கு வெளியே ஆப்ரேஷன் ரூம் இருக்கும். முழுக்க கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட அந்த ரூமில் வந்து இயக்குவாங்க. அந்த ரூமில் இருந்து இந்த வாகனம் நகரணும் அப்படின்னா இந்த உருளில் இருக்கக்கூடிய பாதையில் வந்து மின்சாரத்தை செலுத்தும் போது அது காந்தமாக மாறும். இது எப்படி மாட்டியிருப்பாங்கன்னா நேர் காந்த துருவங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி தான் அது இருக்கும். மின்சாரத்தை செலுத்தும் போது கீழே இருக்கிற காந்தமும் இந்த வாகனத்தில் இருக்கிற காந்தமும் நேர் துருவங்கள் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா விலக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வாகனத்தில் வந்து சக்கரங்கள் மாட்டியிருப்பாங்க. விலக ஆரம்பிக்கும் போது அந்த வாகனம் நகர ஆரம்பிக்கும். இந்த வாகனத்துக்கு பெரிய இன்ஜின்களோ இல்லை எரிபொருளோ தேவையில்லை. மிகப்பெரிய விஷயம். இது உண்மையாகவே அருமையான கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியும். இதை வந்து கம்ப்யூட்டர் மூலமாக இந்த மின்சாரத்தை எவ்வளோ அதிகமாக செலுத்துவது எவ்வளோ குறைக்கிறது வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் மெதுவாக நகர ஆரம்பிக்கும் இந்த வாகனம் அதிகமாக மின்சாரத்தை செலுத்தி இந்த காந்தப்புலம் அதிகமாக மிக வேகமாக, அதாவது ஒளியின் வேகத்திற்கு இணையாக 1234 கிலோமீட்டர் ஒளியின் வேகம் சவுண்டு, அதற்கிணையான வேகத்தில் இந்த வாகனம் போகும். இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா கொஞ்சம் பயணிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த வாகனம் கொஞ்சம் மேலே வந்துடும். அந்த பாதையிலிருந்து மேலே வந்துடும், ஒட்டாது. பாதையில் ஒட்டி போகவே போகாது. ஏன்னா அந்த காந்தம் வந்து நேர் துருவம் ஒட்டாது, விலகும். கொஞ்சம் மேலே வந்து பறந்துட்டு போவீங்கன்னு சொல்லலாம். பறப்பது கூட இல்லை, மிதந்துட்டு போவீங்க. மிக சொகுசா ஒரு ஏசிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மிக பாதுகாப்பாக அப்படியே மிதந்துட்டு போவீங்க. இந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் இல்லை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வெறும் அரை மணி நேரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. ஒரு துளி அழுக்கு உங்கள் மேலே படாது. உங்கள் போட்டிருக்க சட்டையில் ஒரு சின்ன கசங்கள் கூட ஏற்படாமல் உங்களை கொண்டு போய் சேர்த்துவாங்க. மிதந்து போவீங்க சொகுசா. நீங்கள் இந்த இதில் பயணம் செய்யும் போது அந்த உருளைக்குள்ள வெற்றிடமாகும், காற்று இருக்காதுங்கிறாங்க. காற்று இருக்காது அல்லது கொஞ்சமான காற்று தான் இருக்கும். இந்த காருக்கு தேவையான இந்த பிராணவாயுலாம் இருக்கும், கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. நீங்கள் விமானத்தில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, கார்களில் போனாலும், சொகுசு காரில் போனாலும் சரி, காற்றை எதிர்த்து தான் பயணம் செய்வீங்க. அது ஒரு சோர்வை கொடுக்கும். நீங்கள் என்னதான் காரை வந்து நீங்கள் ஜன்னலை சாத்தியிருந்தாலுமே காற்றை எதிர்த்து பயணம் செய்யும்போது ஒருவித சோர்வு, டயர்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதில் அது இல்லை. காற்று இல்லாதனால, நீங்கள் அந்த வெற்றிடம் அதிகமாக காற்றுறதுனால எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் மிக அழகாக மிதந்து செல்லும் அந்த வாகனம். உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டாகாது. அந்த உருளைக்குள்ளே வந்து ஸ்பீட் பிரேக்கர், இந்த வேகத்தடை இருக்காது, சாலை மறியல்கள் இருக்காது, வேறு எந்தவித தொந்தரவுகளும் உங்களுக்கு இல்லாமல் மிக பத்திரமாக உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன் ஆகாய விமானம் இருக்குது, அதை விட இது எப்படி வேகமாக போகுது? ஆகாய விமானம் வேகமாக தானே போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆகாய விமானம் வானில் வேகமாக பறந்தாலுமே அது ஏறும் போதும் இறங்கும் போதும் மிகப்பெரிய காலதாமதம் ஏற்படும்.
அது பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த பயணிக்கும் போது செய்யும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதை வந்து விமானத்தை ரன்வேலேருந்து மேலே ஏற்றும் போது இறக்கும் போது மிக பொறுமையாக செய்வாங்க. இதில் அது அவசியம் இல்லை. நகர்த்தும் போது மெதுவாக நகர்த்த ஆரம்பித்து மின்னல் வேகத்தில் பறந்து மிதக்க ஆரம்பிக்கும், போய் சேர்த்திடுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் மூலமாக எவ்வளோ வேகமாக இந்த வாகனம் போகணும் வெளியிருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாமே சென்சாராகவே இருக்கும். எவ்வளோ வேகமாக போகணும், எங்கே வேகத்தை குறைக்கணும், எங்கே நிப்பாட்டுங்கிறதெல்லாம் அந்த மின்காந்த புலத்தை தூண்டுவதன் மூலமாக அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த பிரேக்கு கிளட்ச் எல்லாம் இருக்கும். ஆனால் அடிப்படை விதி, இதுக்கோட அடிப்படை விதி காந்த விதிகள் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்குது. எந்தவித மோட்டார் எரிபொருள் வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஏன் ஓட்டுநரும் நடத்துனருமே இதுக்கு தேவைப்பட மாட்டாங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பருவநிலை மாற்றங்கள், வெளியே ஏற்படும் வெயில் இல்லை பெரிய மழை, ஒரு பெரிய புயல் இல்லை வெள்ளங்கள் எதுவுமே இந்த போக்குவரத்து முறையை ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் பத்திரமா இதில் போக்குவரத்து நீங்கள் இதில் பயணிக்கலாம். கட்டுப்படியாகும் விலையில் கிடைக்கும். இது வந்து விமானத்தை விட குறைவான விலையில் கிடைக்கும், ரயிலை விட கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. முன்னேற கட்டுப்படியாகும் விலையில் இது கிடைக்கும். கொஞ்சம் கூட இதில் டயர்ட்னஸே இருக்காது, ஒரு நமக்கு சோர்வு இதில் இருக்கவே இருக்காது. மற்ற வாகன முறைகளை ஒப்பிட்டு பேசுவதை விட பாதுகாப்பு இதில் தான் மிக அதிகமாக இருக்குது. நாளை நிச்சயமாக இன்னைக்கு வந்து இப்போ செய்கிறது வந்து ஒரு சிறிய தூரத்துக்கு கற்பனை பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கற்பனை பண்ணுறாங்க. நாளை கண்டங்களை தாண்டி, கண்டங்களை விட்டு கண்டங்கள் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி நிச்சயமாக சொல்லும். கடல் வழியாக கடலுக்குள்ள இந்த ரோடு, இந்த பாதைகள் போடப்படும். வானில் மேலே வந்து இந்த பாதைகள் போடப்படும். நாளை காலத்தில் பார்க்கும்போது இந்த உருளை வடிவமான போக்குவரத்து முறை உலகம் பூராவுமே இருக்கும். பொதுவாக இன்னொரு கருத்து எல்லாமே சொல்கிறாங்க, இப்படி போகும்போது வளைய முடியாது, டேர்ன் ஆகாது, நேராக தான் பயணிக்க அப்படிம்பாங்க. பொதுவாக எல்லாமே நேராக தான் பயணிக்கும். வளைவுங்கும் போது எல்லாமே கஷ்டப்படும். ஆகாய விமானமே இருக்குது, வளையணும்னா உடனடியெல்லாம் வளையாது. ஆகாயம் மிக பெரியதுங்கனால நல்ல தூரமாக சுற்றி ஒரு வளைப்பாங்க. அப்படி தான் ஆகாய விமானத்தை வளைக்க முடியும். பஸ்ஸுமே கொண்டை ஊசி வளைவு இருக்குது, வந்த வேகத்தில் பஸ்ஸையுமே வளைக்க முடியாது. ரயில்கள் எடுத்துக்கங்க, ரயிலில் அந்த பாதையில் தான் செல்லும். மின்னல் வேகத்தில் ரயில்கள் வளையாது, அது மெதுவாக போய் தான் வளைப்பாங்க, கொஞ்சம் தூரம் எடுத்துக்குவாங்க. இந்த ஹைப்பர் லூப் பாதைகள் வந்து வளைவு இல்லாத மாதிரி போடப்படும். நிச்சயமாக வளைவுகள் அதிகமாக இருக்காத மாதிரி போடுவாங்க. அப்படி வளைவுகள் தவிர்க்கவே முடியாதனாலுமே அந்த இடத்துல மிக மெதுவாக சென்று வளைக்கிற மாதிரி, அந்த இடத்துல வேகத்தை குறைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் நிச்சயமாக பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இப்போவுமே எல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க, மரங்களை வெட்டிடுவாங்க. மரங்கள் இன்னும் போக்குவரத்து முறைக்கே வரல, பரிசோதனை தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் நிறைய போராட்டத்தை பார்க்குறேன். மரங்கள் வெட்டப்படாமல் எந்த போக்குவரத்து முறையும் ஏற்படாது. இன்னைக்கு நம்ம பயணிக்கிற எல்லா ரோடுகளும் பாதைகளுமே ஒரு காலத்தில் மரங்கள் இருந்தவை தான். அதை தான் நம்ம எடுத்து இன்னைக்கு நம்ம பயணிக்கிறோம். பயணங்கள் தொடரும், நிற்கவே நிற்காது. ஆனால் அப்படி ஒரு மரங்கள் வெட்டப்பட சூழல் வந்தால் கூட அந்த மரங்களுக்கு பதிலாக பல மரங்கள் நடுவது தான் நம்மளுடைய கடமையை ஒழிய மக்கள் செல்லும் இந்த போக்குவரத்துக்கு எதிராக போராடுவதெல்லாம் மிக தவறானது. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, நமக்கு தான் விமானம் இருக்குது, ரயில்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த ஹைப்பர் லூப்புன்னு புதுசாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னா எல்லாமே இருக்கும். நாளைக்கு விமானமும் இருக்கும், ரயிலும் இருக்கும், இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி நிச்சயமாக இருக்கும். மக்கள் வந்து மிக பெரிதாக மக்கள் தொகை முன்னேறி வருது. அதனால் இந்த டெக்னாலஜி நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இது ஏன் உலகத்தை ஆட்சி செய்யுது அப்படின்னா பொல்யூஷன் ஃப்ரீ, இது வந்து மாசு ஏற்படுத்தாது, இதுக்கு வந்து எரிபொருள் தேவைப்படாது. இதெல்லாம் விட ஒரு விமான நிலையம் கட்டணும் அப்படின்னா மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும். ஒரு விமானம் வாங்கணும்னா மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும். ரயிலுக்கும் அப்படிதான். ரயில் நிலையம் உருவாக்குவது, ரயில்கள் வாங்குவதெல்லாம் மிகப்பெரிய 10,000 சொல்ல முடியாத கோடிகள் செலவாகும். அதை பராமரிக்கிறது மிக 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 கடினம். இதில் அந்த மாதிரி மிகப்பெரிய செலவுகள் ஏற்படாது. இதை உருவாக்கும் போது, கண்டுபிடிக்கும் போது தான் இதுக்கான செலவுகள் ஆகும். இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா ரயில் நிலையத்தை விமானங்களை ஒப்பிட்டு பேசும்போது இந்த போக்குவரத்து முறை தான் ஒரு கட்டுப்படியாகும், விலை கம்மியாக இருக்கும், கட்டுப்படியாகும் விலையில மக்களால் போகவே முடியும். இதில் பாரத தேசம், நம்ம இந்திய மாணவர்கள் என்ன உலக சாதனை பண்ணாங்க, என்ன உலக அங்கீகாரம் கிடைச்சது, என்ன பில்டப் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நிச்சயமாக மனதார பாராட்டுங்கள். சென்னை மாணவர்கள் படைத்த கண்டுபிடித்தது வந்து உலக அங்கீகாரம் பெற்றிருக்குது. போன வாரம் வந்து சென்னை இந்த மாணவர் வந்து அவங்களுடைய கல்லூரி இந்த ஐஐடியில் வந்து
இந்த பாதையை இந்த பாதைக்கு பேர் டியூப் அப்படிம்பாங்க. இந்த உருளை வடிவ பாதையை வந்து 422 மீட்டர் உருவாக்கி காமிச்சோன்னே இதை வந்து பரவலா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. எல்லோருமே எல்லாம் பரவலா இன்னைக்கு இந்தியா பூரா பேசுறாங்க, உலகம் பூரா அதை பேசுறாங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த மாணவர்கள் சில வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாதையில பயணிக்கக்கூடிய வாகனத்தை வந்து சோதனை வாகனத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருந்தாங்க. பாட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த பாடுக்கு பேர் அவிஸ்கார் 5 பேர் வச்சிருந்தாங்க. அவிஸ்கார்னா கண்டுபிடிப்பு 5 சொல்லி நம்ம சென்னை ஐஐடி மாணவர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. உலக அங்கீகாரம் பெற்றிருக்கு. அந்த குழுல வந்து 80லிருந்து 90 மாணவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த கண்டுபிடிப்பு வந்து முதல்ல வந்து 2022 வருஷம் ஹாலந்துல டெல்ஃபிட்னு ஒரு நகரம் இருக்கு. அங்க ஒரு உலக அளவில் ஒரு போட்டி நடந்தது. அதில் இந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. முதல் 5 இடத்துக்குள்ள இந்த மாணவர்கள் கண்டுபிடித்த சென்னை மாணவர்கள் கண்டுபிடித்த அந்த அவிஸ்கார் 5 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2023 அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்காட்லாண்டில் எடின்பர்க் நகரத்தில் இப்படி திரும்ப ஒரு போட்டி, சர்வதேச போட்டி நடந்துச்சு. அதில் இந்த மாணவர்கள் பங்கு பெற்றாங்க. அந்த வாகனம் அவிஸ்கார் 5 முதல் 5 இடத்துக்குள்ள வந்துச்சு. மூன்றாவது இப்போ எலன் மஸ்க் வந்து ஒரு போட்டி வச்சாரு, சர்வதேச போட்டி வச்சாரு. அதிலும் இந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டு அந்த வாகனம் வந்து அந்த பாடு வந்து முதல் 10 இடத்துக்குள்ள வந்தது. ஆசிய கண்டத்திலிருந்து போன கண்டுபிடிப்புகளில் நம்ம சென்னை ஐஐடி மாணவர்கள் படைத்த கண்டுபிடிப்பு தான் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. உண்மையாகவே மிகப்பெரிய சாதனை, மகத்தான சாதனை சொல்லணும். எலன் மாஸ்க் கூட இவங்களாம் புகைப்படம்லாம் எடுத்திருந்தாங்க, நீங்கள் பார்க்கலாம். நிறையவே சொல்லுவீங்க அமெரிக்கா அதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு. பின்னால் எப்படி அமெரிக்கா செய்வாங்கன்னா, இப்போ இந்த மாணவர்கள் போயிருக்கிறாங்க, 90 மாணவர்கள் குழுவில் சிலர் அங்கே போயிருந்தாங்க. அங்கே பார்ப்பாங்க இந்த மாணவர்களில் யார் யாரிடம் விஷயம் உண்மையாகவே இருக்கு, இந்த கண்டுபிடிப்பில் யார் பின்னால் இருக்குன்னு சொல்லி அந்த மாணவர்களை வேலை பேசுவாங்கன்னா எங்கள் நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்துரு, நாசாக்கு வேலைக்கு வந்துரு, இல்லை எலன் மஸ்க் டெஸ்லாவில் வேலைக்கு வந்துரு, வருஷம் ₹1 கோடி பேக்கேஜ், ₹2 கோடி சம்பளம் தரும்னு பேக்கேஜ் ஆசை காட்டுவாங்க. வேற வழி இருக்காது. நாம இருந்தாலுமே அப்படிதான் பண்ணுவோம். நம்ம ஒரு அறிவார்ந்த இருக்கோம், கூப்பிடுறாங்க, இவ்வளோ அதிகமாக சம்பளம் தரும்போது அங்கே போகிறது தான் எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று. நான் யாரையும் குறை சொல்லலை. இப்படி தான் உலகமுள்ள இருக்க திறமைசாலிகளை அமெரிக்கா விலைக்கு வாங்கி இந்த கண்டுபிடிப்புகளை அவனை கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. இதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன். இந்த அமெரிக்கான கண்டுபிடிப்புக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியர்கள், ஜெர்மானிய தொழில்நுட்பம், ஜப்பானிய தொழில்நுட்பம்லாம் இருக்கும். இந்த பசங்களுக்கு எங்கே பிரேக் த்ரூ ஒரு திருப்பு முனை கிடைச்சது அப்படின்னா இந்த கண்டுபிடிப்புகள் உலக பூரா அங்கீகாரம் பெற்றுருந்துச்சு. இந்த பசங்க கூட என்னைக்கு நம்ம பாரத பிரதமர் மோடிஜியை, நம்ம பாரத தேச ரயில்வே அமைச்சர், அவருடைய பெயர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ்னு வரும், அவங்களால எப்போ சந்திச்சாங்களோ இந்த மாணவர்கள் வாழ்வில் இந்த கண்டுபிடிப்பில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. இந்த பசங்க வந்து இந்த ரயில்வே அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, இந்த வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு சோதனை குழாய் எங்களுக்கு தேவை, இந்த டியூப் தேவை, நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரயில்வே அமைச்சர் ஒத்துக்கிட்டார். உலகத்திலேயே முதல் முறை மாணவர்களுக்காக இந்த பாட் செய்ய போகக்கூடிய பாதையை உருவாக்கி கொடுத்த அரசு இந்திய அரசு தான். நான் பாராட்டுறேன். நிச்சயமாக அந்த மாணவர்கள் கடைசி வரைக்கும் இந்த பாரத தேசத்துக்காக இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ரயில்வே அமைச்சர் தான் செஞ்சு கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணார்னா, நம்ம இந்திய தொழிலதிபர் லக்ஷ்மி நிவாஸ் மிட்டல் மகன் இந்த எஃகு துறையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கார். அவரிடமும் LNTயிடம் சொல்லி ஆலோசனை கொடுத்து நிர்பந்தப்படுத்தி இந்த மாணவர்களுக்காக 422 கிலோமீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டருக்குள்ள இந்த பாதையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் போன வாரம் பார்த்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள். இந்த 422 மீட்டர் பாதையை உருவாக்க 400 டன் இரும்புகள் தேவைப்பட்டுச்சு. 400 டன் இரும்பை லக்ஷ்மி நிவாஸ் மிட்டல் அவர் கொடுத்தாரு. இது LNT தான் இதை மாட்டி கொடுத்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணது LNT. இதுக்கு மிக பின்புலமாக இருந்தது மோடிஜியும் இந்த நம்ம ரயில்வே அமைச்சர் தான் இதுக்கு வந்து மிக பின்புலமாக இருந்தாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தில் மாணவர்களுக்காக இப்படி ஒரு செலவு பண்ணி ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம இந்திய அரசு நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக மாணவர்களையும் புதிய கண்டுபிடிக்க ஊக்குவிக்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் வளரும். இதெல்லாம் இது பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய பொருட்செலவு அப்படிங்கிறாங்க. நிச்சயம் பொருட்செலவு ஏற்படும் தான். இதை வந்து கண்டுபிடிக்கும் போது இப்போ சோதனை ஓட்டத்தில் இருக்கு. நான் பார்த்து உலகத்தில் சிலர் வந்து இந்த டியூபுக்குள்ள
ஒரு வாகனத்தின் மூலமாக சில மீட்டர் தூரமாக நகர்ந்து போகிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் 422 மீட்டர் பாதை ரோலை டியூபை உருவாக்கியிருக்காங்க. அந்த டியூப் வந்து இன்னும் பெருசாக போக போகுது. அதில் இந்த வாகனத்தை பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. நாளைய வருங்கால கட்டத்தில் பல 100 கிலோமீட்டர், பல 1000 கிலோமீட்டர் இந்த டியூப் பொருத்தப்பட்டு, உருளை பொருத்தப்பட்டு அதில் வாகனம் மக்களை வந்து நிச்சயமாக கொண்டு செல்வாங்க. இதுக்கு வந்து இது ஒரு இது வந்து முதல் படிக்கட்டுன்னு சொல்லலாம். என்னைக்கு இந்த போக்குவரத்து முறை தொடங்கும் அப்படிங்கிறாங்கன்னா 2035ங்கிறாங்க. ஆனால் சென்னை மாணவர்கள் போகிற வேகத்திலாம் பார்த்தீங்கன்னா 2030 இந்த காலகட்டத்திலாம் ஒரு சிறிய அளவு தூரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. இந்த வாகனத்தை நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க, மக்களை பயணிக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பதிவு எதுக்குன்னா, நீங்களும் நீங்களும் இதை செய்யலாம். இது யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட இவங்க தான் செய்யணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்துக்கிட்டு இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாதையை உருவாக்கலாம். சாலை, ரயில் பாதை போல ஹைப்பர் லூப் பாதை நிச்சயமாக உருவாக்கலாம். நீங்கள் முதல்ல ஒரு சின்ன தூரத்துக்கு செஞ்சு காட்டுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் மக்களை பயணிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 500 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர் தாண்டி போகலாம். நாளை மிக வேகமாக முன்னேறக்கூடிய, முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய டெக்னாலஜி இது. நீங்கள் நம்பி இதில் பணத்தை முதலீடு பண்ணலாம். ஒரு ஈஸியான டெக்னாலஜி தான். நம்ம தண்ணி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா உருளையில், அதுதான் இதுவுமே. மிகப்பெரிய மாற்றம்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப போட்டு மண்டையை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி வருது, வெளியிருந்து பம்ப் பண்ணுறாங்க, வெளியிருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாமே தண்ணி போய் சேருது. அதே தான் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. உருளை வடிவம், அதுக்குள்ள ஒரு வாகனம் ஏறி இறங்கக்கூடிய இடம், வெளியிருந்து எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். வேகத்துலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறோம். மிக்க ஒரு வேகமாக முன்னேறக்கூடிய துறை. என்னுடைய பார்வையில் இதில் முதலீடு பண்ணுங்க. அதிக மக்களை ஏற்றி செல்லலாம். எல்லாரும் சொல்கிறாங்க விமானத்தில், ரயில்களில் வந்து அதிகமான மக்களை ஏற்றுவாங்க அப்படின்னு. இதுலேயுமே வந்து ஒரே கார் மாதிரி போகணும்னு அவசியம் கிடையாது. என்ன வேணாலும் நாளைக்கு பெருசாக மாறலாம். அப்படியே ஒரு 50 பேர்த்துக்கு கொண்டு போனாலுமே மிக வேகமாக போயிடும். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் அரை மணி நேரத்தில் போயிடும். அரை மணி நேரத்தில் ஒரு வாகனம் வரும். போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ ட்ரிப் அடிக்கலாம், மக்களை கொண்டு போய் சேர்த்தலாம், மிக அதிகமாக சம்பாதிக்கலாம். இதை இன்னுமே நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையை வந்து ஒரு விலை கம்மியாக எப்படி போடலாம், எந்த மெட்டீரியலை, எந்த பொருட்களை உபயோகப்படுத்தலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் செலவுகளை குறைச்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தில் நம்ம போகலாம். ஏன்னா இதில் வந்து பொல்யூஷன் இல்லை, விபத்துகள் இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க விபத்துகள் அதிகமாக, விபத்துகள் ஏற்படாது. மிக அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை நடத்தும் போது விபத்துக்கான வாய்ப்பே இல்லை. விபத்து இல்லாமல் இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் சொகுசா ஒரு ராஜாக்கள் போல மிதந்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போவாங்க. நாளைக்கு நிச்சயமாக இது உலகத்தை ஆட்சி செய்யும். இதை உருவாக்குங்க. இந்த மாதிரி இதில் ஷேர்லாம் வந்து அதில் நீங்கள் பணம் போடுங்க, நிச்சயமாக மேலே வரலாம். மேலே அந்த ஷேர் ரொம்ப பெருசாக மேலே வரும். ஆரம்ப காலகட்டத்தில் இது இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். நிச்சயமாக நாளைக்கு எப்படி ரயில் போகுதோ, பேருந்து போகுதோ, நம்ம நடக்கும்போது நமக்கு தலைக்கு மேலே இந்த ஹைப்பர் லூப் பாதைகள் போகும். அதில் 1200 கிலோமீட்டர் வேகத்தில் மக்கள் பயணம் பண்ணுவாங்க. வெறும் அரை மணி நேரத்தில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி ஒரு துளி அழுக்குப்படாமல் ஃப்ரெஷ்ஷாக போய் இறங்கி போவாங்க. நீங்கள் இதை கலந்துக்குங்க. நன்றிகள். அதே போல் இதை வெற்றி பெற்ற மாபெரும் உலக அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த சென்னை IIT மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள்.